வருகிறக்கூடிய சிவாச்சாரியருடைய குருவர்களோடும் விநாயகர்களாகிய பல தெய்வங்களோடு இங்கே அவ்வாள் அருள்காட்சி நல்கி கொண்டிருக்கிறார்கள். இரவனுடைய அல்லது இரவையினுடைய சக்தி எல்லா இடமும் பறந்து போயிருக்கும். ஆனால் நம்முடைய ஆகமங்கள் அதை எப்படி எடுத்து கூறும் என்று கேட்டால், உலகம் முழுக்க பறந்திருந்தாலும் அந்த சக்திகளை ஒரு இடத்திலே குவித்து விடுவதுதான் ஆலயம் எனப்படும். லயம் என்றால் குவித்தல். இதனாலே பூஜைகளை கூட லயாங்கம் போகாங்கம் எல்லாம் இருக்கிறது. போகம் என்றால் உலகத்திலே நாங்கள் அனுபவிக்கின்ற பொருட்கள், லயம் என்றால் ஒடுக்கிக் கொண்டு வருவது. இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா அநேகமாக எல்லா கோயில்களும் ஆரம்பத்தில் அகன்று படிப்படியாக ஒடுங்கி கொஞ்சம் உயர்ந்து மூலத்தானம் வரைக்கும் ஒரு ஒடுக்கத்திலே போவதை பார்க்கலாம். அதுதான் லயம் என்று பெயர். ஆலயம் என்றால் ஆன்மா, அவருடைய ஆன்மா உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது. அந்த எல்லாருக்கும் ஆன்மா இருக்கிறது, எல்லாருக்கும் ஆன்மா இருக்கிறது. ஆன்மான்னு ரொம்ப இது பெரிய வேலை பதிவு என்று கேட்டால், இறைவனோடு சம்பந்தப்படுகின்ற பொழுது அது ஆத்மீகமாக மாறுகிறது. ஆன்மா ஆத்மீகம் அல்லது ஆன்மீகம். தெய்வத்தோடு சம்பந்தப்பட்டது தெய்வீகம். இன்றைக்கெல்லாம் நீங்கள் பல தூரம் மாறுவதற்கு காரணம், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக சக்தியை இந்த தெய்வீக சக்தி இருக்கிறார். சில பேர் கூட வர முடியாமல் இருக்கிறார். அவர்களுக்கு அருள் கிடைக்க வேண்டும். அதற்காக தான் இந்த கும்பாக ஆலயம் கண்டதை செய்வார்கள். இந்த கும்பாவதத்தினுடைய நிலையை உறுதிப்படுத்தியவை ஆகமங்கள். எப்படி என்று கேட்டால், ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு என்ன நடைமுறைகளை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் கூறி ஆத்தியத்தை தவறு சொல்வார். அத்திவாரம் போடுவது முதல் ராஜகோபுரம் படைத்து வந்த ஒழுங்குபடுத்தி, அதற்கு பிறகு அந்த எந்த தெய்வமோ அந்த தெய்வத்துக்கான யாகத்தை வைத்து, அந்த யாகத்திலே அந்த தெய்வங்களுக்கு பரிவார நூல்கள் எல்லாம் சொல்லி வைத்திருப்பாங்க. பார்த்து 30 உபகரணங்கள். அது அந்த தெய்வங்களுடைய பரிவார தெய்வங்களாகும். அம்பிகையினுடைய அந்தவித்யேஸ்வரர். வித்யேஸ்வரர் என்பது ஞானரூபமாக இருக்கக்கூடியவை. வித்யா என்றால் அறிவு. வித்யேஸ்வரி, வித்யேஸ்வரர் எல்லாம் வைத்திருப்பார்கள். பொதுவாகவே பூஜையிலே எல்லாம் சிவாச்சாரியர்கள் வித்யாதேவாய நமப்படுவார்கள். அறிவினாலே அவருடைய இறைவனை, இறைவனுடைய அருளினாலே அவருக்கான தேகத்தை கற்பிப்பது வித்யாதேகம். நாங்கள் அந்த வித்யாதேகத்தை கொடுத்தாலும் ஞானங்கள் ஒன்று வேண்டும். இந்த இரவியை நாம் பார்த்துவதற்கு நேத்திரை ஜோனமாக சொல்லுவார். நேத்திரம்னா கண்கள். ஒரு உண்மையை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இன்றைக்கும் உலகப்பட்ட உண்மை என்னென்றால், அதிக நேரம் டிவி பார்க்கக்கூடாது, கண்படுதான் கொண்டு சொல்றாங்க. அதிக நேரம் போன் பார்க்கக்கூடாது, கண்படுதான் கொண்டு சொல்றாங்க. நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இந்த தெய்வீக சக்தி ஒரு நேரம் பார்த்தாலும் அந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக கண் வெளிப்படும். அதனாலதான் இந்த தெய்வங்களுக்கு முன்னாலே தெய்வங்களை காட்டுவது, தெய்வவழியை நாங்கள் கும்பிடுவது, இது எல்லாமே அந்த தெய்வத்தினுடைய சக்தியை நாங்கள் உள்ளுக்குள்ளே ஆன்மாவிலே ஏற்றுவதாக. இந்த கும்பாபிஷேகத்தினுடைய சுருக்கமான பொருள் என்னென்றால், பரந்திருக்கக்கூடிய அந்த தெய்வ சக்தியை இங்கு பார்த்தா தெரிந்த ராஜகோபுரம், மணிக்குடு கோபுரம், இந்த பெரிய உயரமாக இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் இந்த அவசியம் நடக்கும். இந்த தெய்வ சக்தி அதுக்குள்ளாலே நாம் வளப்படுவோம். அவை எல்லாம் கூர்மையாக இருக்கும், லோகமாக இருக்கும். ஒரு மெட்டல். அதன் மூலமாக தான் நீங்கள் பேசுகின்ற மைக்காக இருந்தாலும், வெளிவாக்க இருந்தாலும் சரி, வீடியோவாக இருந்தாலும் சரி, டிவியாக இருந்தாலும் அது உலோக பொருட்களாக இருக்கும். அதை நம்முடைய விஞ்ஞானம் முன்னே கண்டுபிடித்து வைத்தது. உலோகத்தின் மூலமாக சக்தியை ஏற்படுத்தி சாமிகளை தந்திரம் வைத்திருப்பார்கள். கூடுதல் மந்திரங்கள், உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் அந்த சக்தி மூலமாக உலகம் செல்லக்கூடியதான ஒரு தொழில்முறை எங்களுடைய ஆர்வத்திலே இழந்து கூடியிருக்கிறார். சும்மா சொல்ற, அதாவது உள்ளத்துக்குள்ளே இருக்கிறார், உலகத்திலேயும் இருக்கிறார். பெண்ணையும் ஒன்றுபடுத்துவதான் நாளே, அதான் ஒன்று கூடுதல். அப்படியான இந்த தெய்வீக சக்திகளை எல்லாம் ஒவ்வொரு தெய்வங்களுக்குமாக நீங்கள் இந்த ஆலயம் பலவாரம் 25 வருஷத்துக்கு மேலாக இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் கூட கூட அந்த தெய்வீக சக்திகள் கூடும். அதே போல ஒரு காலத்திற்காக கும்பாவசம் செய்கின்ற பொழுது இந்த சுவாமி எல்லாம் எடுத்துக்கொண்டு இடத்தை வைத்துவிட்டு இந்த இடங்களெல்லாம் புதுப்பித்து வர்ண வேலைகள் எல்லாம் செய்து
இந்த சிற்ப ஓவிய வேலைகள் செய்த பிற்பாடு தான் அவர் கூட்டிக் கொண்டு வருவார். அப்படி கூட்டிக் கொண்டு வருவதற்குனா சும்மா கொண்டு வைக்க முடியாது. அதற்குரிய உபச்சாரங்கள் எல்லாம் செய்ய முடிந்ததுனால தான் யாகங்கள் வைத்து பூஜைகள் செய்து சிவாச்சாரியர்கள் என்னென்ன மூல மந்திரங்கள், பீஜ மந்திரங்கள், காயத்ரி மந்திரங்கள், இந்த முனிவர்களாலேயும் இளவனாலையும் தரப்பட்ட அந்த மந்திரங்களாலே அந்த ஹோமங்களை செய்து அந்த தேவதானத்தை ஏற்படுத்துவது. அதே போல இங்கே பல அன்பர்கள் அபிராமி அந்தாதி பிற்கால அந்த சோதர பாடல்கள் மங்கள இசை எல்லாம் சேர்ந்து அந்த தெய்வீக சக்தியும் அருளையும் இந்த ஆலயத்திலே குறித்து தருவதால் தயவனால் குறித்தார். அந்த வகையிலே இந்த இடத்துல நாங்கள் எல்லாம் குறித்திருக்கிற இந்த சக்தியெல்லாம் பூஜை பண்ணி பூஜையெல்லாம் முடிந்தவுடன் தேவர்கள் வந்து அந்த கும்பாவசம் நடைமுறையை காட்டி கொடுப்பார்கள் ஒரு மரபு இருக்கு, ஐதீகம். அதனால கும்பாவசம் கதவை காட்டி அந்த தேவர்களுடைய வருகைக்காகவும் தேவர்கள் அந்த தேவியை வந்து பூஜிப்பார்கள். அவர்களும் கூட ஆதிகுருமாக வந்து 33 தேவர்களும் அங்கே ஆசீர்வாதம் செய்வார்கள். அப்படி ஆசீர்வாதம்